வணக்கம். மஞ்சள் காமாலை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் பிற மருத்துவத்தால் கைவிடப்பட்ட நிலையிலும் காப்பாற்றலாம். கஞ்சகம் மருத்துவமனைக்கு போங்க. 10-20 நாட்களுள் குணப்படுத்தப்படுகிறது. கல்லீரலில் வீக்கம். கல்லீரல் புற்றுநோய்க்கும் மருத்துவம் உண்டு. கல்லீரலை மாற்றினால்தான் உயிரோடு இருப்பார் என்ற நிலையில் இருப்பவரை அறுவை சிகிச்சை இல்லாமல் குணப்படுத்தியுள்ளனர். உயிர் போகும் நிலையில் கல்லீரல் வலியால் கஞ்சகம் வந்து சேர்ந்த நபருக்கு ஒரு டம்ளர், ஒருவேளை கசாயத்தில் வலிகள் மாயமாக மறைந்துள்ளது. தண்ணீர் குடித்தாலும் வாந்தி, உடலெல்லாம் வியர்த்து விறுவிறுத்து ஒருவர் காரில் வந்து இறங்கினார். முக்கிய தேசிய கட்சியின் மாவட்ட பொறுப்பாளர். என் நேரமும் குடியால் வந்த வினை. கல்லீரல் மோசமடைந்து நிலையில் காப்பாற்றுங்கள் வந்துள்ளார். அவரது உடல்நிலையை அறிந்த கஞ்சகம் மருத்துவமனை நிறுவனர் கஞ்சமலையார் அவர்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு ஆங்கில மருத்துவரை வரவழைத்து ஆலோசனை நடத்தி குறிப்பிட்ட மருந்துகளுடன் ட்ரிப்ஸ் ஏற்றப்பட்டு சிகிச்சை கொடுத்துள்ளார்கள். இரவு நன்றாக ஓய்வெடுத்தார். அடுத்து 12 நாட்கள் நல்ல சத்தான உணவுகள், மூலிகை மருந்துகள், குடியை மறக்கடிக்கும் மருந்துகள் கொடுத்து 12 நாட்களில் 90% சரியானார். அவரின் சூழல் மற்றும் விருப்பத்தின் பேரில் மருந்து கொடுத்து வீட்டுக்கு அனுப்பி வைத்துள்ளனர். சில நாட்கள் கழித்து விசாரித்ததில் பூரண குணமானதாக நன்றி தெரிவித்துள்ளார். இப்படி இந்த மருத்துவமனையில் ஒவ்வொரு சிகிச்சையின் போதும் வித்தியாசமான அனுபவங்கள், அதிசயங்களை காண முடிகிறது. உங்கள் உடல் மீது நீங்கள் கொண்டுள்ள அக்கறையை விட அவர்களை முழுமையாக நம்பி உங்களை ஒப்படைத்து விட்டால் உங்களை விட 1 மடங்கு கூடுதலாக அக்கறை எடுத்து செயல்படுகிறார்கள். வெறும் மருந்துகள், சிகிச்சைகள் மட்டும் அங்கே செயலாற்றவில்லை. பிரபஞ்சத்தின் சக்தியை முறையாக பயன்படுத்துகிறார்கள். போகரின் குருவும் திருமூலரின் சிஷ்யருமான காலாங்கிநாதர் சித்தரின் பரிபூரண அருளாசியோடு இயங்குகிறது. சித்தர்கள் வழிபாட்டில் இருப்பவர்கள் இங்கு சென்றால் நேர்மறையான அதிர்வுகளை முடியும். யாவரும் பயன்பெற வாழ்த்துக்கள். வணக்கம்.